ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம அலோ ப்ளவுஸை வச்சு எப்படி அப்படியே வெட்டுறது, டேப் இல்லாமல் அப்படியே எப்படி வெட்டுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சில பேர் வந்து டேப் வச்சு தான் வெட்டுவாங்க. எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது டேப்லாம் வச்சு கற்றுக் கொடுக்கல. 4 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. 4மே எப்பயுமே ஒன்றா. இப்போ ஒரு அலோ ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா 4 ப்ளவுஸு 5 ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே தான் நான் கட் பண்ணுவேன். இன்றைக்கி வீடியோ அப்படின்றதுனால நான் ஒரு ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணி காமிக்க போகிறேன். எங்கே காலையில் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்குறது நமக்கு கரெக்டாக இருக்கும். எப்பயுமே இந்த ஓப்பன் பீஸ், இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர் தான் எடுத்து நீங்கள் மடிக்கணும். சில பேர் 4ஆக மடிச்சுப்பாங்க, சில பேர் 2ஆக கூட மடிச்சுப்பாங்க. நம்ம 2ஆக தான் மடிச்சுக்க போகிறோம். பாருங்க, இதை மடித்து அப்படியே நம்ம போட்டுட்டு இந்த அக்கல் சுற்றளவு இருக்குல்ல, இந்த சுற்றளவு வச்சு தான் இன்றைக்கி நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த சுற்றளவுனா இந்த லாஸ்ட்டுக்கு எண்டு வரைக்குமே வச்சு அப்படியே இங்கே ஆரம்பித்து இந்த ஃபஸ்ட்லேயும் இதுக்கு ஃபஸ்ட்டில் இந்த லாஸ்ட்லேயும் கரெக்டாக இந்த முனைக்கும் நல்லா கரெக்டாக வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு மார்க் பண்ணிக்குவோம். பக்கத்தில் இன்னும் ஒரு மார்க் நம்ம கட் பண்ணுறதுக்காக. இதில் தான் நம்ம கை வெட்ட போகிறோம். அப்படியே ஆப்போசிட் இப்படி எடுத்தோன்னா இந்த நீளம் வந்துடும். அதுக்கு அப்படியே இந்த பக்கம் 2ஆக மடிச்சுக்க போகிறோம். இது அப்படி மடிச்சுட்டு இதை அப்படியே நம்ம அப்படி போட்டுட்டு இடுப்புக்கு கீழே அப்படியே மடிச்சுக்க போகிறோம். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இப்படி மடிச்சுட்டு ஒரு அர்த்தம் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மார்க் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு இடுப்பு அளவு இருக்குல்ல, இந்த ஷோல்டர் அளவும் பின்னாடி இடுப்பு இருக்குல்ல, டாட் பிடிச்சி வச்சுருக்கோம். இந்த 2 அளவும் வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறதுலேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு லேயர் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் நம்ம தையல் போடுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு வச்சு இதை நம்ம அப்படியே மடிக்க போகிறோம். அப்படியே மடிச்சுட்டு ப்ளவுஸை 2 ஷோல்டரையும் பிடிச்சி அப்படியே இப்படி 2ஆக மடித்து கொக்கி பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கொக்கி பீஸு தான் அடியில் வரணும் எப்பயுமே. அப்படியே இப்படி மடித்து போட்டு சப்பையாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு, ரொம்ப குண்டாக இருக்காங்க 3 இன்ச்சு, அந்த மாதிரி நம்ம தோராயமாக நீங்கள் வெட்டும் போதே உங்களுக்கு அது புரியும் எப்படி வெட்டலாம் அப்படின்ற மாதிரி. இந்த ஷோல்டரில் ஒரு மார்க்கரு, கீழே கொக்கிக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இதுக்கு நேராக ஒரு மார்க்கு, பக்கத்துலேயே 1 இன்ச்சு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டால் போதும். பண்ணிவிட்டு இந்த இருக்குல்ல அக்குள் சுற்றளவு அதை எடுத்து அப்படியே அதுக்கு நேராகவே இப்படி வச்சு ஒரு மார்க் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தவங்க 4மே ஒன்றா வச்சு நறுக்கிடுவாங்க. ஒவ்வொருத்தவங்க அப்படி எப்படியுமே நறுக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நறுக்குவாங்க. நான் இப்படி தான் கட் பண்ணுவேன். நான் கட் பண்ணுற வீடியோ தான் உங்களுக்கு போடுறேன். இது பட்டின்னு சொல்லுவோம். இந்த பட்டிக்கு நேராக இருக்கிற டாட்டு, மேலே ஷோல்டருடைய டாட்டு, இது 2த்தையும் வச்சு இங்கே நம்ம மேலே டாட் பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக தையல் போடுறதுக்காக 1 இன்ச்சு விட்டுட்டு கீழே அப்படியே வச்சு ஒரு மார்க் பண்ணிப்போம். அதுக்கு தையலுக்கும் கூட சேர்த்து எங்கே நம்ம செய்யணுமோ அதுக்கு மேலே. இப்போ சில பேர் அப்படியே ஒரு 2 இன்ச்சு மேலே வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு புரியாது அப்படின்றதுனால நம்ம இப்படி வந்து கொக்கி பீஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோதான். எந்த ஒரு வேலையும் செய்யும்போது கஷ்டமாக இருக்கும், போக போக அதை செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
அவ்வளோதாங்க. இந்த முன் பீஸ் இருக்குல்ல அதை அப்படியே மடித்து விட்டுட்டு பின்னாடி இடுப்பளவை நம்ம எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக அந்த மார்க் பண்ணிக்கிறதுலேருந்து வச்சு அப்படியே நேராக ஒரே ஒரு மார்க்கு, பக்கத்துலேயே தையலுக்கு ஒரு மார்க்கு பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுற்றளவு கையினுடைய சுற்றளவு அப்படியே கட் பண்ண போகிறோம். நான் ஏன் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன்னா எனக்கு சொல்லி கொடுக்கும்போது குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு நேர்த்தையில் போடுறதுனால அதுக்கப்புறம் சுற்றளவெல்லாம் பார்த்துட்டு நான் இதை வந்து டிச் பண்ணும்போது உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லித்தரேன். இங்கே வந்து கொஞ்சமாக அந்த இது எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து இவ்வளோதான் ப்ளவுஸோடைய வேலை முடிஞ்சு போச்சு. இதை அப்படியே மடித்து ஓரமாக வச்சுட்டு போகிறோம். இது இருக்குல்ல அக்கல் சுற்றளவு வைக்கணும். இதுதான் கொக்கி காஜா அதுக்கெல்லாம் நம்ம வைக்க போகிறோம். உடனே இது இருக்க பாருங்க, இதுதான் நம்ம பட்டி பீஸுக்கு வெட்டிக்க போகிறோம். இப்போ நம்ம பாதி வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை நாளும் அப்படியே மடிச்சிங்கன்னா மடித்து போட்டுட்டு இதை தாங்க கைக்கு வெட்ட போகிறோம். சில பேர் வந்து முத வைக்கும்போது நமக்கு புரியாது. நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா இப்படி அடியில் அப்படி ஒரு இது மடித்து வச்சுட்டு இந்த கையை அப்படியே மேலே வச்சுக்க போகிறோம். ஹலோ ப்ளவுஸ் வச்சு அப்படியே நம்ம அது எப்படி இருக்கோ அதை அப்படியே தாங்க நம்ம கட் பண்ணிட்டு போகிறோம். நம்ம பெருசாலாம் வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. எனக்கு டேப்லாம் வச்சு தைச்சதெல்லாம் கிடையாது. 10 வருஷமாக துணி தைக்கிறோம் அப்படின்றதுனால அப்படியே ஒரே மாதிரியே அப்படியே கொடுத்தாங்கனாக்கா அப்படியே வச்சு கட் பண்ணிக்கிட்டு அப்படியே தைச்சி வச்சுருவோம். அவ்வளோதாங்க. நம்ம மார்க்கும் பண்ணிக்கலாம், அப்படியேவும் வெட்டிக்கலாம். முடிஞ்சிருச்சு. இங்கே ஏன் அர்க்கத் பண்ணுறோன்னா இந்த நேரம் மடித்து எம்மிங் பண்ணிப்போம், தையல் அடிச்சுப்போம், என்ன வேணாலும் பண்ணிப்போம். இதுதான் இழப்பு எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். லைட்டாக அப்படி கொடாஞ்சி வெட்டிக்கிட்டோம்னா முன் போர்ஷன் வந்து லூஸ் கொடுக்காம தூக்காமல் கரெக்டாக வந்து உட்கார்றதுக்கு இது இதுவாக இருக்கும். இது எப்படி நான் தைக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய். மொத்தமாக நான் எப்பயுமே எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு ஏதாவது முடிச்சுட்டேன்னா என் வேலையை முடிச்சுட்டு நான் ஒவ்வொருத்தவங்க ப்ளவுஸையும் மொத்தமாக இப்படி தாங்க கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பேன். எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உட்காந்து முடிச்சிடுவேன். நீங்கள் எப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.